உங்களோடு கூட ஒரு வேத வசனத்தை வாசித்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 3:4 வசனம் என்ன சொல்லுகிறது? பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். 7-8 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம், இன்றைக்கும் இது சாத்தியம்தானா? முடவன் நடப்பதும், குருடன் காண்பதும், தொழுநோயாளிகள் சுகமடைவதும் இது நடைமுறையில் இன்றைக்கும் சாத்தியம்தானா? அதற்குத்தான் இன்றைக்கு வட இந்திய பணித்தளத்திலிருந்து உங்களுக்கு நடந்த ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சந்தௌலி என்ற மாவட்டத்தில் குதித்து ஓடி விளையாடி கொண்டிருந்த ஒரு பெண் பிரீத்தி, 9 வயது, திடீரென்று கால் வலிக்கிறது என்று சொன்னவள், நடக்க கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னவள், இறுதியில் 3 வருடங்கள் படுத்த படுக்கையாகிவிட்டாள். நடக்க முடியாது. எப்படி இருக்கும் பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு? 9 வயது சிறுமியாயிற்றே. இந்த செய்தியை நம்முடைய மிஷனரி சகோதரன் சஞ்சய் குமார் அவர்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது. அருமையான மிஷனரி சகோதரன் இந்த குடும்பத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்க துவங்கினார். ஒரு நாள் பிரீத்தியை தள்ளுவண்டியிலே வைத்து ஆலய ஆராதனைக்கு அழைத்து சென்றார்கள். திருச்சபையாரும் ஊழியரும் இணைந்து ஜெபித்தார்கள். நடந்தது என்ன? கர்த்தருடைய கண்களில் பிரீத்திக்கு கிருபை கிடைத்ததினால் அந்த சனமே அந்த சிறுமியின் மேல் தேவ கரம் இறங்கினது. 3 வருடங்களாக முடங்கி கிடந்த அவளுடைய கால்கள் உயிர் அடைந்தது. அந்த சிறுமி மெதுவாக தன் கால்களை அசைத்து எழுந்து நிமிர்ந்து நின்று நடந்து மிஷனரிக்கு முன்பாக நின்றாள். ஆச்சரியப்பட்டது குடும்பம் மட்டுமல்ல, ஆச்சரியப்பட்டது அன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருமே. காட்டுத்தீ போல இந்த செய்தி அந்த கிராமத்திற்கு பரவ, கிராமத்தவர்கள் அத்தனை பேர் மத்தியிலுமே இயேசு இப்படிப்பட்ட அற்புதம் செய்வாரா? அருமையான சகோதரனே, சகோதரியே, அற்புதம் செய்யும் இயேசு உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன். அவரை இந்த உலகுக்கு தேவையுள்ள மனிதர்களுக்கு எடுத்து செல்வது நம்முடைய பொறுப்பு. செய்வோமா?